கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த 2 நாட்களும் உங்களோடு கூட இருப்பது எனக்கு அதிக சந்தோஷம். அடுத்தடுத்த வாரம் அடுத்தடுத்த ஊர்களுக்கு நான் போக வேண்டும். கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் உங்களை நான் மறக்கவே முடியாது. ஆமென். எப்பொழுதெல்லாம் உங்கள் நினைவு எனக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். நீங்களாம் ஜெபிப்பீங்களா? நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு அலையிலையோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜெபிக்கிறவங்கெல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்கள். நல்ல கையை உயர்த்தி. எதுக்கு கையை உயர்த்த சொன்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்துருக்கிறார் உங்கள் கையெல்லாம். நீங்கள் ஜெபிக்கலைன்னா உங்ககிட்ட கேட்பார், கையை தூக்குனியே ஏன் ஜெபிக்கலைன்னு. அப்போ நீங்கள் அங்கே பதில் சொல்லணும். அதனால் கண்டிப்பாக எனக்கு ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் உங்களுடைய ஊழியத்திற்காய் தொடர்ந்து ஜெபிப்பேன். நீங்கள் உயர்ந்து வருவதை என் கண்கள் பார்க்க வேண்டும். ஆமென். என் காதுகளால் நான் கேட்க வேண்டும். கர்த்தர் இப்படி செய்தார் அப்படின்னு நான் கேட்கும்போது என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்தரிப்போம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமைகள் மத்தியில் ஒரு அசைவை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் ஒரு அசைவை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஒரே ஒரு மனிதனை சந்திக்கும்படி அன்றைக்கு சீனாய் மலையில் தமது முழு மகிமையை வெளிப்படுத்தினீரே, அதே மகிமையை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். உம்முடைய முகத்தை நாங்கள் தரிசிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தொடுதலை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம். ஒரு விசை கூட உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்கள் மத்தியில் ஆண்டவரே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தயவும் காருண்யமும் உம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் ஆண்டவரே, வாழ வைக்கட்டும் ஆண்டவரே. எல்லா கொஞ்சம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் அவர் அகற்றி சமாதானத்தினால் உன்னை நிரப்பும்படிக்கு கர்த்தருடைய தயவுள்ள கரம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களின் நிமித்தம், இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற காயத்தின் நிமித்தம் ஆராதிக்க முடியவில்லை, துதிக்க முடியவில்லை, மகிமைப்படுத்த முடியவில்லை உட்கார்ந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு உங்கள் அருகே வந்திருக்கிறார். இயேசு உங்கள் அருகே வந்திருக்கிறார். இயேசு உங்கள் அருகே வந்திருக்கிறார். இனி நீங்கள் அனாதைகள் அல்ல, இனி நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. காரணம் என்ன தெரியுமா? இயேசு உங்களோடு கூட வந்திருக்கிறார். அந்த வல்லமை உள்ள கரம் உங்களோடு கூட இருக்கும். உன்னுடைய சொற்ப வருமானத்தை கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கும். உன்னுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு வருகிற உயர்வுகளை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இயேசு நம் மத்தியில் வந்திருக்கிறார். உயிருள்ள ஆண்டவர் மத்தியில் வந்திருக்கிறார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லிக் கொண்டே கைகளை தட்டுங்கள். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த கடந்த 9 மாதங்கள் என் ஆண்டவர் நல்லவராய் இருந்தாரே, குடும்பத்திற்கு நல்லவராய் இருந்தாரே, ஊழியத்திற்கு நல்லவராய் இருந்தாரே, தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நல்லவராய் இருந்தாரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, ஆவியே. சத்தம் உயர்த்தி ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. அபிஷேகியும் தூய ஆவியே, ஆனல் மூட்டும்
தூய ஆவியே அபிஷேகியும் தூய ஆவியே ஆனல் மூட்டும் தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே சத்தம் உயர்த்தி சபையின் சத்தம் உயரட்டும். ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ளும் தூய ஆவியே அரவணைக்கும் தூய ஆவியே ஆட்கொள்ளும் தூய ஓரகபஷதரமா தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே Spirit of God Shatarama Karaba ஆவியே தூய ஆவியே கபஷதரமா கரமா தூய ஆவியே வழி காட்டும் தூய ஆவியே வழி நடத்தும் தூய ஆவியே வழி இந்த 10வது மாசம் கர்த்தரேயோடு வழிநடத்த போகிறார். தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே 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 தூய ஆவியே வந்தாருளும் தூய ஆவியே தந்தாருளும் ஓரகபஷதரமா கரதியந்தரே லும் தூய ஆவியே தந்தாருளும் தேவ மகிமையை ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே சபையின் சத்தம் உயரட்டும். பரிசுத்த ஆவியானவரை மத்தியில் வரவேற்போம். ஹalleluya தூய ஆவியே கைகளை தட்டி அப்பாவுக்கு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு உன் ஆவியோடு ஹalleluya ஷபல தடமகஷகரே ஹalleluya ஹalleluya. ஓ அநேக குடும்பங்களில் ஏற்படுகிற எல்லா பிளவுகளை கர்த்தர் இப்பொழுது சரி செய்து கொண்டிருக்கிறார். ஓ உன்னை சுற்றிலும் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படி கர்த்தருடைய கரம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து இறங்கட்டும்
பாய்ந்து இறங்கட்டும், பாய்ந்து இறங்கட்டும் ஏசப்பா, பாய்ந்து இறங்கட்டும் இயேசு சுவாமி. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். இன்று நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். ஹல்லேலூயா. இது நல்ல ஒரு வேத பகுதி. ஆமென். கர்த்தர் ஆசாவுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை தான் நமக்கு தரப்போகிறார். ஆமென். முதலாவது, கர்த்தர் ஒரு ராஜ்யத்திற்கு, ஒரு நாட்டிற்கு, ஒரு முழு தேசத்திற்கு அவர் எதை கொடுக்கிறாராம்? இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு கலக்கமும் இல்லை, எந்த ஒரு போராட்டமும் இல்லை. தன்னை எந்த ஒரு பிரச்சனையும் தன் மீது வராதபடிக்கு கர்த்தர் அவனை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அயராது உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கணும்னு வர்றவங்க எப்படி தெரியுமா வருவாங்க? வீட்டுக்கு வரும்போதாவது என்ன செய்யணும்? நிம்மதியாக தூங்கணுன்ற எண்ணத்தோடு தான் வருவாங்க. வீடை எதற்கு கட்டுகிறார்கள்? அந்த வீட்டில் நான் போய் சுகமாய் வாழ வேண்டும். வீட்டை கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி எல்லாம் மாடி மேலே மாடி கட்டி வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியலன்னா எப்படி இருக்கும்? பாஸ்டர், கஷ்டப்பட்டு வீடு கட்டணும் பாஸ்டர், கஷ்டப்பட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சோம், ஆனால் என் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக குடியிருக்க முடியல, என் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக சாப்பிட முடியல, வீட்டுக்குள்ளே போகணுனாலே நரகத்தை போல இருக்கிறது அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை சுற்றிலும் கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தாராம். உன் வீடு நல்ல ஒரு இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலமாய் இருக்க போகிறது. ஆமென். உன்னுடைய தெரு ஒரு இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலமாய் இருக்க போகிறது. உங்களுடைய ஊரு நல்ல ஒரு இளைப்பாறுகிற ஒரு ஊராய் இருக்க போகிறது. ஆமென். இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக நியமித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படிக்கு, உங்களுக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படிக்கு தான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவனை சுற்றிலும் எல்லா சத்துருக்களையும் நீங்களாக்கி எல்லாவரையும் மடங்கடித்து இவனுடைய நாட்களில் அவர் சமாதானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, வீட்டுக்கு போகிறதே நரகத்துக்கு போகிற மாதிரி இருக்குது பாஸ்டர். எதுக்காக? காலையில் காலைக்கு வேலைக்கு போனாங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு வேலை முடிஞ்சால் அவங்க இப்படி பார்த்தாலும் ஒரு 6 மணிக்குள்ளே என்ன பண்ணிடலாம்? வீட்டுக்கு சொல்லுங்களேன், வந்துடலாம். ஆனால் இருந்தாலும் சில பிரதர்ஸு டீ கடையாகவே சுற்றுவான். போகலாம், அப்புறம் போகலாம். இது ஃப்ரெண்ட்ஸ் வேறு, அங்கேயே சுற்றிட்டு அப்புறம் போகலாம். அப்புறம்லாம் டைமுக்கு வீட்டுக்கே வர்றது கிடையாது. ஏன்னா போராட்டம், அந்தளவுக்கு போராட்டம். வீட்டில் போனால் அது இல்லை இது இல்லை, ஏண்டா போகிறோம், எதுக்கடா போகிறோம். சிலருக்கு ஏண்டா இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டார், எப்போவுமே லேட்டாக தானே வருவார், இன்றைக்கி ஏன் சீக்கிரம் வந்தார், இந்த வந்தால் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார், அவர் ஒன்று பேச நான் ஒன்று பேச, கடைசியில் ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டமே வந்துடுமே வீட்டில். இப்படி தான் இன்றைக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் முதலாவது உங்களை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஆமென். நிம்மதியான வாழ்க்கை கர்த்தர் கட்டளையிடுவார். சந்தோஷமான வாழ்க்கை கர்த்தர் கட்டளையிடுவார். அநேகர் சொல்லுவாங்க, பிரதர் என் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக தூங்கவே முடியல பிரதர், என் வீட்டில் படுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் யாரோ எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எனக்கு தேவையில்லாத சிந்தனைகள், கெட்ட சொப்பனங்கள். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாம்பு கனவு வரும், பிரச்சனைகள் வரும், பயங்கரமான செத்து போன ஆவிகளோட கனவு வரும், அது இதுன்னு பயங்கரமாக போராடி என்னுடைய தூக்கத்தை கெடுக்குது. நிம்மதியாக தூங்க முடியல. நான் எப்போ தெரியுமா நிம்மதியாக இருக்கேன்? ஆசையாய் கட்டின வீட்டில் இல்லை, அந்த வீட்டை விட்டுட்டு எப்போ நான் தெருவுக்கு வரணும் அப்போ தான் நிம்மதியாக இருக்கிறேன். சிலர் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக குடியிருக்க முடியாமல் கடை தெருக்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே போனால் ஏதாவது ஒரு தொல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கம் போட்டு நெருக்குது. சில வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிப்ரெஷன் இருக்கும், பயங்கரமான போராட்டம் இருக்கும்.
போய் ஜெபிக்கலான்னு அந்த வீட்டுக்குள்ளே போனால் யாரோ ஒருத்தர் எங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் ஊழியக்காரனுக்கே இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே உட்கார முடியாது. ஆனால் ஒரு சில வீடு இருக்கிறது, சாதாரண கூரை வீடாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த வீட்டிற்குள் இயேசு சாமி இருப்பார். அல்லேலூயா. அந்த வீட்டிற்குள் இயேசு நாதர் இருப்பார். எங்கள் அப்பா பஞ்சம் பிழைக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தவங்க. அங்கே வீட்டில் சாப்பிட்ற வசதி இல்லாததுனால எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டார். சென்னைக்கு வந்தாவது ஏதாவது பொழப்பா தேடி சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தலான்னு சொல்லி வந்துட்டார். வந்து அங்கேயே திருமணம் செய்து அப்படியே வாழ்க்கையை நடத்தினார். அப்பொழுது அவர்களுக்கு மிகவும் அழகான ஒரு ஆண் பிள்ளை, முதல் பிள்ளை ஒன்று பிறந்தது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது நான் தான். ஏற்றுக்க மாட்டீங்களே, சரி. பிள்ளை பிறந்த சொல்லாதுன்னா அழகு. எங்கள் வீடு, நாங்கள் சாதாரண ஒரு வீட்டில் மொட்டை மாடியில் எங்கள் பாட்டியோட வீட்டில் தான் மேலே இருந்தோம். அந்த வீட்டில் இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுவாரோ, ராத்திரியில் ஜவு பண்ணிகிட்டே இருப்பார் முட்டி போட்டு. நாங்கள் எல்லாம் படுத்திருப்போம். அவர் ஜெபிப்பது எனக்கும் ஞாபகம் இருக்கிறது, நானும் பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் இந்த குடுகுடு படிச்சுட்டு போவான், கோடாங்கி அடிச்சுட்டே போவான் தெரியுமா. அவன் அடிச்சுட்டே போகிற ஒவ்வொரு வீட்லையும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே போனான். எங்கள் வீடுகிட்ட வந்த உடனே எங்கள் அப்பாவும் நம்ம வீட்டுக்கு என்ன தான் சொல்ல போகிறான் அப்படின்னு கேட்கலான்னு ரொம்ப ஆர்வமாக காத்திருந்தார். இங்கேருந்து என்ன தான் கத்தி 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 பிரசங்கம் பண்ணாலும் வெளியில் இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னு கேட்குறதுல அவ்வளோ ஒரு 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 வாஞ்ச இருக்கும் பாருங்கள் நம்ம ஆளுங்களுக்கு. அதை கட்டுப்படுத்தவே முடியாது. எங்கள் அப்பாவும் அந்த ஜபந்தனம் பண்ணிட்டு இருந்தார். ஜபந்தனம் பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தை தானே வாசித்தார், அதை தானே வாசிக்கணும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னு கேட்கலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அவன் எல்லாரும் வீட்டுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தவன் அந்த கூரை வீட்டை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், இதற்குள் இயேசு இருக்கிறார் ஐயா, இந்த வீட்டிற்குள் இயேசு இருக்கிறார், இந்த வீட்டிற்குள் இயேசு இருக்கிறார் என்று கத்த துவங்கினான். எல்லாருடைய காதுகள் கேட்க அந்த வார்த்தையை அவன் சொல்ல ஆரம்பித்தான். காரணம் என்ன தெரியுமா? அந்த கூரை வீட்டுக்குள் ஒரு மனிதனுடைய ஜப சத்தம். இன்றைக்கு உன்னுடைய வீட்டிற்குள் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி உனக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். நீ எந்த வீட்டுக்குள் குடியிருக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ அதே வீட்டுக்குள்ள உங்களை சமாதானமாய் தங்க பண்ணுவார். சுற்றிலும் இளைப்பாறுதலை கொடுப்பார். அடுத்தது என்ன கொடுத்தாராம்? அந்த வருஷத்தில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதிருந்தது. அவனுக்கு யுத்தம், சண்டை போடுறதுக்கு யார் இல்லை சொல்லுங்களேன். அவனுக்கு விரோதமாக அவனை நிர்மூலமாக்குறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. காரணம் என்ன? கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து யுத்தங்களை அடக்கி வைத்திருந்தார். அந்த தேசத்திற்கு விரோதமாக யாரும் எழும்பி வரவில்லை. அந்த தேசத்திற்கு விரோதமாக யாரும் கையை நீட்டவில்லை. அந்த தேசத்திற்கு விரோதமாக யாரும் தந்திர ஆலோசனைகள் பண்ணவில்லை. காரணம் என்ன? கர்த்தரே அவனுக்கு பக்க பலமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தம் இல்லாதிருந்தது, தேசம் அமெரிக்கையாயிருந்தது. அதோடைய அர்த்தம் என்னன்னா அமைதலாயிருந்தது. தேசத்தில் ஒரு களவு இல்லை, திருட்டு இல்லை, கழுத்தறுக்கிறது இல்லை, செயின் பறிப்பு இல்லை. இன்னைக்கு நம்ம ஊரில் பாருங்க, சூட்கேஸுக்குள்ளே வச்சு அனுப்புகிறான் பாடியை. சமீப காலமாக சில வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நியூஸ் எல்லாம் பார்த்தா சூட்கேஸுக்குள்ளே என்ன இருக்குது? பாடி வச்சு அனுப்புகிறான். வேற எங்கேயோ ஒரு ஊரில் ஒருத்தன் பாடியெல்லாம் வெட்டி எங்கே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிறான். என்னதான் பண்ணுவானோ தெரியல. இப்படி பல மக்கள் வெறி கொண்டு செய்கிற எந்த செயலும் இல்லாதபடி கர்த்தர் தேசத்திற்குள் ஒரு சமாதானத்தை கொடுத்திருந்தார். ஆமென். வெறி செயல்கள் நடக்கவில்லை, களவு நடக்கவில்லை, திருட்டு நடக்கவில்லை. சமாதானமான நாட்களை கர்த்தர் அந்த தேசத்தில் கட்டளையிட்டார். ஏன் கட்டளையிட்டார்? இந்த ஆசீர்வாதம் நடப்பதற்கு இந்த ஆசா செய்த காரியம் என்ன? எப்படி இதை கொண்டு வந்தான்? இதோடைய வழிமுறைகளை மாத்திர நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆமென். நான் சொல்லிக் கொடுப்பதை நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் வீட்டிற்குள் ஒரு மாறுதலை பார்ப்பீர்கள். ஆமென். அடுத்த 3 மாதத்திற்குள்ளாக கர்த்தர் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாய் மாற்றுவார். எழுப்பி வந்த எல்லா யுத்தங்களையும் உங்களுக்கு வெற்றியின் படிக்கட்டாய் மாற்றி கொடுப்பார். நீங்கள் ஒரு நாளும் குறுகி போகவே இல்லை, குறுகி போவதே இல்லை. பிரியமானவர்களே, அவன் செய்த முதல் காரியத்தை வாசிக்க கேட்போம். முதல் வசனம் வாசிக்க கேட்போம். அபியா பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய
தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்தது. ஆசா தன் தேவனாகிய நன்மையும் செம்மையுமானதை செய்தான். சுற்றிலும் சமாதானம் வர வேண்டுமே ஆனால் முதலாவது ஆசா செய்த காரியம் என்ன தெரியுமா? நன்மையும் செம்மையுமானதை செய்தான். யாருடைய பார்வைக்கு முன்பாக செய்தான் அதை? யாருடைய பார்வைக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு முன்னாடி தாழ்த்துறது என்ன, மனுஷனுக்கு முன்னாடி அப்படியே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அப்படியே இவங்க தான் தாழ்மையின் அடுத்த சொரூபம்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஆனால் மனுஷனுக்கு முன்பாக அவன் எந்த காரியத்தையும் செய்யவில்லை. அவன் செய்த எல்லா காரியமும் யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக. ஆமென். மனுஷனுக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்யலாம், யோக்கியமானவைகளை பேசலாம், யோக்கியமானவைகளை நடப்பிக்கலாம். ஆனால் அது முக்கியமல்ல. தேவனுடைய பார்வைக்கு முன்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது என்பதை சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். ஆமென். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது நீ நன்மை செய்ய வேண்டும். உனக்கு கொடுப்பதற்கு திராணி இருக்குமே ஆனால் உன்னால் ஏன்ற மட்டும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். எல்லாம் இருக்குங்க கையில், கேட்டா இல்லவே இல்லைம்பா. எல்லாம் கையில் வச்சிருப்பான் பாக்கெட்டில். ஆனால் கேட்டால் ஐயோ நாங்களே அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு. இல்லாமையிலிருந்து இல்லை என்று சொன்னால் பரவாயில்லை. ஆனால் எல்லா ஆசீர்வாதத்தையும் கையிலே வைத்துக்கொண்டு உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது உன்னிடத்தில் ஒருவன் வந்து நன்மையை கேட்பானே ஆனால் அதை செய்யாமல் இருப்பது தவறு. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நன்மை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமான காரியங்கள், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உண்மை முத்தமான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கவனித்து பார்ப்பார். அதற்குரிய பிரதிபலனையும் உன்னுடைய கரத்திலே கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். நீ செய்கிற ஆராதனையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பண்ற துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், ஆலயத்திற்காய் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், ஊழியத்திற்காய் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். மனுஷனுக்காக செஞ்சு, மனுஷ பெருமைக்காக செஞ்சு, மனுஷனுக்காக செய்யறது எல்லாமே வீணையா. ஒரு ஆலயத்திற்கு நான் போயிருந்தேன். அந்த ஆலயத்தில் போகும்போது இந்த டியூப்லைட், ஃபேன் எல்லாத்தையும் அப்படி கவனித்து பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் பேர் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குது? இன்னாரு வாங்கி கொடுத்தாரு, இன்னாரு இதை செஞ்சாரு, இந்த குடும்பத்தை சார்ந்தவர் இதை வாங்கி கொடுத்தார், இந்த லைட்டை போட்டவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு எல்லாத்துலேயும் பேர் எழுதி வச்சிருக்குது. நான் பார்க்குறேன், எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தவங்க ஒவ்வொரு குடும்பம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வாங்கி கொடுத்தது உண்மைதான். எதற்காக? மனிதனுக்கு முன்பாக நம்மை மேன்மையாய் காண்பிப்பதற்காக. நான் செய்தேன், நான் கொடுத்தேன், நான் பண்ணினேன். இன்றைக்கும் என்னுடைய ஊழியத்திற்கு சில இடங்களில் இருந்து காணிக்கை தரும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், பிரதர் இது யாரு கொடுத்தாங்கன்னு நீங்கள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லிடாதீங்க. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு மட்டும் போனால் போதும். எல்லா மகிமை கர்த்தருக்கு மட்டும் போனால் போதும். பெரிய தொகையாக இருக்கும். நான் யோசிப்பேன், இந்த மாதம் எனக்கு யூடியூப் பேசுறதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்கள் பேரை சொல்லி நான் ஒரு ப்ரேயர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு, வேண்டாம் பிரதர் நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணால் போதும், என் பேரை சொல்லிடாதீங்க, என் பேரை சொல்லிடாதீங்க, கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவர் மட்டும் பார்த்தா போதும். ஆனால் இன்னைக்கு அட்டையில் பேர் எழுதி அதை எழுதி வச்சு வாசிக்கலன்னு வைங்க சர்ச்சில், அது பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த ஆசா செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நன்மையான காரியங்களை செய்தான், நல்ல விஷயங்களை செய்தான். அது யாருடைய பார்வைக்கு? கர்த்தருடைய பார்வைக்கு. அவர் பார்க்க செய்ய வேண்டும், ஆண்டவர் பார்க்க செய்ய வேண்டும். நீ எந்த காரியம் செய்தாலும் அதை கர்த்தர் பார்க்க செய்ய வேண்டும். நீ தனித்து உபவாசிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு தெரியாமல் கர்த்தர் பார்க்க செய்ய வேண்டும். அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா எப்படி பலன் கொடுப்பாராம்? சொல்லுங்களேன். அவரால் மறைச்சில் எதுவும் செய்ய முடியாது. அவர் பகிரங்கமாக எல்லாரும் முன்னாடி காமிச்சு விட்டுருவார். அதை அப்படியே காமிக்கணும் அப்படின்னா நீ அந்த ரங்கத்தில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு ஆளாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒருவேளை இத்தனை நாட்கள் நான் செய்யல பிரதர், இத்தனை நாட்கள் ஏதோ நான் எப்படியே இருந்துட்டேன், இனி நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஆமென். யாருக்கும் கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். 1000 பிரச்சனைகள் வந்தாலும் 1000 போராட்டங்கள் வந்தாலும் ஒரு நிம்மதியை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் எப்படியா நிம்மதியாக இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி நல்லா இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரே ஒன்று சொல்லணும், கர்த்தர் கொடுக்கிற அளவில்லாத சமாதானம். ஆமென். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. இன்னைக்கு சமாதானம் இளைப்பாறுதல் வேணுன்றதுக்காக என்ன செய்யறதுனே தெரியல. நிம்மதி வேணும் சார், நிம்மதியாக தூங்கணும் சார், நிம்மதியாக தூங்கணும். பயங்கரமாக எவ்வளவு குடிக்க முடியுமோ குடிக்கிறது. குடி, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த போதை இறங்கும் வர நீ எல்லாத்தையும் மறந்து படுக்கலாம். போதை இறங்கினதுக்கு பிறகு அந்த போதை எல்லாம் போய் மண்டை தெளியும் போது திரும்பவும் அடித்து ஏற்றி திரும்பவும் தூங்குறது. வேலைக்கு போகிறதில்ல, குடும்பத்தை பார்க்குறதில்ல, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறதில்ல. அப்படியே குடிச்சு 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 ஒரே இடத்துல படுத்து கிடந்து கடைசியில் ஒன்றுக்குமே ஆகாமல் போயிடுறது. அதல்ல வாழ்க்கை, அதல்ல வாழ்க்கை. உன்னை கர்த்தர் சமாதானத்திற்கு ஏதுவாய் நடத்துவார். சமாதானத்தின் நாட்களில் உன்னை நடத்துவார். என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். உன்னை சுற்றிலும் ஜனங்கள் எழுந்து வந்தாலும் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவன் யுத்தம் பண்ணுவான், பேசுவான், உனக்கு விரோதமாக ஏதாவது செய்யணும்னு நினைப்பான், ஆனாலும் உன்னை யாரும் டச் பண்ண முடியாது. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மை செய்ய பழகணும். எவ்வளவு நன்மை செய்யணுமோ அதை நன்மை செய்ய பழகணும். நம்மளால் முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது பண்ணணும். ஆனால் யாருக்கு கெடுதல் மட்டும் ஒரு நாளும் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நல்ல போஸ்டிங்கில் கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறாரா, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய், முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய். நல்ல உயர்ந்த பதவியில் கர்த்தர் வச்சிருக்கிறாரா, உனக்கு 4 பேரை தெரியுமா, முடிந்த வரைக்கும் நன்மை செய். நான் போன வாரத்தில் என்னுடைய நண்பர் ஒரு வந்திருந்தார் வீட்டுக்கு. அவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை தான், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நன்மை செய்வோம், முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்வோம். யார் வேலை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம், என்ன பண்ணாலும் செய்வோம். காசுக்காக இல்லை, பிஸ்னஸ் பண்ணுற நினச்சிட போறீங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு இவரை தெரியும்னா, இவர் நம்ம ஆளுங்க, ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னா உடனே போட்டு கொடுப்பாங்க. முடிந்தவரை நன்மை செய்ய பழக வேண்டும். ஆனால் இன்னொருத்தன் வேலையை எப்படி கெடுக்கிறது, இன்னொருத்தருக்கு விரோதமாக எப்படி கலகம் மூட்டி விடுறது, இன்னொருத்தருடைய சமாதானத்தை எப்படி உடைக்கிறது, இன்னொருத்தன் வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணுறது அப்படின்ற யோசனை நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் நமக்கும் நிம்மதி இருக்காது, நம்மை சுற்றி இருக்கிற யாருக்குமே நிம்மதி இருக்காது. உண்மைதானே? இவன் யோசிச்சே நிம்மதி இழந்துருவான். 2வது, இந்த யோசனை நிமித்தம் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இருக்காது, சந்தோஷமாய் பேச முடியாது. அந்த ப்ரெஷர்லேயே உட்காந்துருப்பான். எப்படி 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 காலி பண்ணுறது, எப்படி அவமானப்படுத்துறது, எப்படி உடைக்கிறது, எங்கே தள்ளி விடுறது, இப்படியே யோசிச்சு நன்மை செய்கிறதே கிடையாது. நீ செய்கிற ஒவ்வொரு நன்மையையும் கர்த்தர் கணக்கிலே எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. போன வாரத்திற்கு முந்தின வாரம் ஒரு குடும்பத்தை சந்திக்கும்படி நான் போயிருந்தேன். அவங்க என்னை ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டில் போனால் பிள்ளை எல்லாம் துபாய் போகிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் பங்களாதேஷ் போகிறாரு, எல்லாம் ஃபாரின் போகிறாங்க. அப்போது நான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சகோதரனுடைய தலைமையில் கை வச்ச உடனேயே ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார். நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரை நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுருக்கீங்க சார். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது, நன்மை செஞ்சுருக்கீங்க, நிறைய நன்மை செஞ்சுருக்கீங்க. உங்கள் நன்மைக்கு தக்க ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீ பார்ப்பாய் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேச ஆரம்பித்தார். நான் பேசி சொல்லி முடிச்சு உக்காந்தோடனே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், பிரதர், என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நிறைய ஒர்க்கர்ஸோட வீட்டில் என் ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்காங்க. உங்கள் ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன் உங்கள் ஃபோட்டோவை மாட்டினாங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், என்னால் முடிந்தவரை நான் அத்தனை குடும்பத்தையும் வாழ வைத்திருக்கிறேன். கைகளை தட்டி அப்பாவுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் முடிந்தவரை படிப்பறிவு இல்லாதவனை திறமை இல்லாதவனையும் திறமையுள்ளவனாய் மாற்றி, வேலை இல்லாதவனையும் கஷ்டப்படுகிறவனையும் உள்ளே கொண்டு வந்து என்னால் முடிந்தவரை நன்மை செய்திருக்கிறேன். எல்லாரும் வீட்லேயும் என் ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இங்கே இல்லைனா நான் இல்லை, நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் நான் இருக்கிறேன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே வார்த்தையை இன்றைக்கி ஏசப்பா சொன்னார், எனக்கு யார் சொன்னது உங்களை பற்றி?
உங்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ நன்மை செஞ்சாலா தீமை செஞ்சாலா எனக்கு என்ன தெரியும்? ஆனால் நீ நன்மை செய்தாய் என்று சொன்னது யார்? கர்த்தர். அப்போ அதோடைய அர்த்தம் என்ன? அந்த நன்மைகளை கர்த்தர் நினைவிலே வைத்து அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். உயர்ந்த பதவியில் உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த வார்த்தையை நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் செஞ்சேன், நான் இப்படிலாம் பண்ணேன், நான் அவர் சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இன்னும் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தட்டும் என நான் ஆசீர்வதித்து புறப்பட்டு வந்தேன். காரணம் என்ன? இந்த சபையில் இருக்கிற நாம் எல்லோரும் நன்மை செய்ய பழக வேண்டும். ஆமென். உங்கள் கரத்தை நீட்டுங்க நன்மை செய்கிறதுக்கு. வேலையில் உதவி செய்யுங்க. யாராவது கஷ்டப்படுறாங்களா கேளுங்க, விசாரிங்க. இன்றைக்கி பாருங்கள், சர்ச்சுக்குள்ளே வரோம், நம்ம கூடவே உட்காந்துருக்கிற இன்னொரு சிஸ்டருக்கு இன்னொரு பிரதருக்கு இருக்கிற பிரச்சனையை நம் கேட்பது கிடையாது. ஏதோ வருகிறோம், வந்து உட்கார்ந்து அப்படியே ஜாலியாக இருந்துட்டு நல்லா பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு உடனே வெளியே போயிடுறோம். இது ஒரு கெஸ்ட் மாதிரி வரக்கூடாது. இது ஒரு குடும்பம். ஆமென். இந்த சபை ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திற்குள் உட்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாய் நன்மை செய்கிறவர்களாயும் ஆதரிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். அது யாருடைய பார்வையில் பிரீதியாக இருக்கிறதாம்? கர்த்தருடைய பார்வையில். அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். முதலாவது, அவன் நன்மையும் செம்மையுமானதை கர்த்தருக்கு முன்பாக செய்தான். அடுத்தது வாசிக்க கேட்போம். அந்நிய தேவரின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை உடைக்கிறான் தேசத்திலிருந்து. ஆமென். இதை சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு வர்றது விக்கிரக ஆராதனையை பற்றி பிரதர் சொல்றாரு. ஆம், விக்கிரக ஆராதனை தான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிற காரியத்தை தெளிவாய் கேளுங்கள். எது விக்கிரகம் என்று சொன்னால், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கர்த்தருக்கு தராமல் மற்ற எதற்கு கொடுத்தாலும் அது விக்கிரகம் தான். அல்லேலூயா. இப்போ எனக்கு குறிப்பிட்ட நேரம், ஜெபிக்கிற நேரம், என் ஜெபிக்கிற நேரத்தை என்னுடைய ஃபோனுக்கு நான் கொடுத்தேன் என்று சொன்னால் என்னுடைய ஃபோன் எனக்கு என்னவா மாறுது? சொல்லுங்களேன். விக்கிரகமா மாறுது. நான் ஜெபிக்க வேண்டிய நேரத்தை கொண்டு போய் என் பிள்ளை கையில் ஒப்பு கொடுத்துட்டு அவன் கூட விளையாடிட்டு இருந்தா என் பிள்ளை யாரா மாறுறான் எனக்கு? சொல்லுங்களேன். நான் ஜெபிக்க வேண்டிய நேரம், வேத வாசிக்கிற நேரத்தை என் கணவனோடு மனைவியோடு உட்காந்து கதை அடிச்சுட்டு உட்காந்துருந்தா அது என் கணவன் மனைவி என்னவா மாறுறாங்க? விக்கிரகமாய் மாறுகிறார்கள். எது விக்கிரகம்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்காமல் மற்ற எந்த காரியத்திற்கு உலகத்தில் நீங்கள் கொடுத்தாலும் அது விக்கிரகம் தான். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் தேசத்திற்குள் வந்து உட்கார்ந்த உடனேயே அவன் நன்மையும் செம்மையுமானதை தனக்கு செய்து இரண்டாவது தேசத்தை சுற்றி பார்த்து எல்லா விதமான பலிபீடங்களையும் அடித்து நொறுக்குகிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சில காரியங்களை நொறுக்கணும். சில போனெல்லாம் என்ன பண்ணணும்? சொல்லுங்களேன். இப்போதான் பாஸ்டர் இஎம்ஐ லோன் போட்டு வாங்கியிருக்கிறேன், அதுக்குள்ள நொறுக்குன்னா எப்படி பாஸ்டர்? எல்லா ஃபோனும் கொண்டு வாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லா ஃபோனுக்கும் ஞானஸ்தானம் இருக்குது, கொடுத்து அனுப்புகிறேன். அல்லேலூயா. தொட்டியில் தண்ணியை முக்கி இன்னைக்கு போட்டு வச்சுட்டு நாளைக்கு எடுங்க. ஆமென். ஐயோ என்னால் விட முடியாது. நகை போடுவது நல்லது, நான் அதற்கு விரோதமாய் பேசுகிறவன் அல்ல. ஆனால் நகை மீது பைத்தியமாக இருப்பது என்னது? சொல்லுங்களேன். போடாதவங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போடுறவங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு நகை தான் முக்கியம், அது என் உயிர், அதுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதையே நம்ம டார்கெட் பண்ணி அடிச்சோன்னா நகை என்னவா மாறுது? நமக்கு விக்கிரகமாக மாறுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு பைத்தியம் இருக்கும், அது ஒரு ட்ரெஸ்ஸு சைக்கும். போராடலாம் வாங்கும், ஆனால் ஒன்றும் யூஸ் பண்ணாது. வீட்டில் கொண்டு வந்த பில்லு பிரிக்காது, இன்னும் பத்திரமா பீரோக்குள்ள இருக்கும். அது வாங்கி வச்சுட்டு இவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அடிச்சு பிடிச்சி வாங்கிடுறது. ஆடி தள்ளுபடியில் வாங்கி வச்சதை மறந்துடுறது. இது எப்போ வாங்கணுன்னே நம்மளுக்கு ஞாபகம் இல்லை, எந்த கடையில் வாங்கணும்னு ஞாபகம் இருக்காது. அது இத்து தானும் யூஸ் பண்ணாது, ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், கொடுக்கவும் கொடுக்காது. எனக்கு 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 எல்லாம் எனக்கு மட்டும்தான். போகும்போது பெட்டிக்குள்ளே மொத்த புடவையும் வச்சு அனுப்ப போகிறானுங்க.
அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நம்ம ஆளுங்க இருக்கிறதையும் உருவிட்டு தான் அனுப்புவானுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க பெட்டி குழிக்கு போகிறதுக்கு முன்னாடி. அது எதுக்கு பாடுறாங்க தெரியுமா? எதுக்கு பாடுவாங்க கடைசி பாட்டு? ஏதாவது விலை உயர்ந்த பொருள் ஏதாவது உள்ளே இருந்தால் தயவு செஞ்சு இப்போ எடுத்துருங்க, அதுக்காக அந்த டைமிங் மேட்ச் பண்ணுறதுக்கு. அப்போ பிள்ளை மெதுவாக வந்து சொல்லுவான் பாஸ்டர் காதில், நைட்டே உருவிட்டோம், நைட்டே எல்லாம் முடிஞ்சது. நீங்கள் டைரெக்டாக வச்சு அமுக்க வேண்டியதுதான் வேலை. எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும், அவர் தான் எனக்கு எல்லாமே. அப்புறம் தான் எனக்கு ஏசுநாதர். எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாமே அவர் தான் போனேன்னா அவன் அப்பா என்னவா மாறுறாரு? விக்கிரகமாக மாறிடுறாரு. அம்மா அம்மா எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான்வா. அம்மாவை என்னவா ஆக்கிடுறான்? கடைசியில் விக்கிரகமாக மாற்றிடுறான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் சரியாய் தேவனுக்கு தரவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு விக்கிரகத்திற்குள்ளாக நீங்களும் நானும் சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் பேசுவது சிலது கடினமாக இருந்தாலும் சத்தியத்தை மாற்றி பேச முடியாது. அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. முதலாவது எது நமக்கு முக்கியம் என்று சொன்னால் இந்த தெய்வம் மாத்திரம்தான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஆனால் நமக்கு முக்கியமான ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பாரே ஆனால் அது ஜீவனுள்ள தேவன் மாத்திரமே ஒழிய வேற யாரும் இல்லை. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா. விக்கிரகம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆள் என்ன யோசிப்பான்? ஏதோ யாரையோ வெளியில இருக்கிற நம்ம ஆளு தான் விக்கிரக ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிறது. நீங்களும் நானும் தான் விக்கிரக ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன் எப்படி விக்கிரக ஆராதனையில் இருக்கிறோம்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதது. ஏதோ கடமைக்கு சர்ச்சுக்கு வர்றது, கடமைக்கு வந்து போயிடுறது, ஏதோ ஏதோ சப்போர்ட் இல்லாமல் போறது, அப்படியே இருந்துட்டு அப்படியே எந்த வேலையிலும் ஈடுபடாமல் அப்படியே இறங்கி ஓடி போயிடுறது. அதல்ல வாழ்க்கை. நீ கர்த்தருக்குள் உட்பட்டிருக்கிறாய் என்று சொன்னால், கர்த்தரை விசுவாசிக்கிறாய் என்று சொன்னால், உனக்கு முதல் இடம் நீ தர வேண்டியது கர்த்தருக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா. அவரை சந்திக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரோடு கூட வாழ வேண்டும். இன்றைக்கு உலகத்தின் காரியங்களுக்கு முதல் இடம், உலகத்தின் கிரியைகளுக்கு முதல் இடம், உலகத்தின் வர்ற எல்லா சினிமா படத்துக்கு முதல் இடம். ரசிகர் மன்றம் வச்சுருப்பான் புது படம் ரிலீஸ்க்கெல்லாம். அந்த கீழே பார்த்தீங்கன்னா யார் தெரியுமா உறுப்பினர்? டேவிட்டு, மோசஸ், ஜோசப்பு. பொருளாளர் செயலாளர் யார்? டேவிட்டு, மோசஸ், ஜோசப்பு, மார்டினு, சார்லஸ். அப்போஸ்தலர்கள் தான் எல்லாமே இருப்பான். பேதுரு, யோவான், யாக்கோபு. யாருக்கு? அவருடைய படத்துக்கு இவங்க தான். அவரு கோடியில் சம்பாரிச்சுட்டு போயிடுவார். இது சோத்துக்கு வழியில் உட்காந்துருக்கும். வீட்டில் சண்டை போட்டு நிற்கும். அப்போ யாரை விக்கிரகமாய் மாற்றி வைத்திருக்கிறோம்? பிரபலமான நடிகரை விக்கிரகமாய் மாற்றி வைத்திருக்கிறோம். அரசியல் தலைவர்களை விக்கிரகமாய் மாற்றி வைத்திருக்கிறோம். இவர் வந்தாருன்னா, அவர் வந்தாருன்னா, எவரு வந்தாலும் நீ உழைச்சாதான் சாப்பாடு. ஆமாவா இல்லையா? ஆமென். யாரு வந்தாலும் நீ கஷ்டப்பட்டு உழைச்சாதான் சாப்பாடு வீட்டில். அதை மிஞ்சி யாரும் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, அவருக்கு தர வேண்டிய துதி, அவருக்கு தர வேண்டிய எல்லாத்தையும் கொண்டு போய் ஏதோ ஒரு உலகத்தின் காரியங்களுக்கு கொண்டு போய் நம்ம போடுவோம்னா, நம்ம அதை எல்லாவற்றையும் விக்கிரகமாய் மாற்றி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் கையெடுத்து கும்பிட்டாதான் விக்கிரக ஆராதனை. இல்லை, அதல்ல விக்கிரக ஆராதனை. அது மற்றவர்களுக்கு. நமக்கு இதெல்லாம் தான் விக்கிரக ஆராதனை. சற்று நிதானித்து பார்ப்போம். ஏன் இவனை சுற்றிலும் சமாதானம் இருந்தது தெரியுமா? எல்லா விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கினான். அவன் தீர்மானம் பண்ணா, என் தேசத்தில் அவர் மாத்திரம் தான் உயர்ந்திருக்க வேண்டும்,
என் வீட்டிற்குள் அவர் மாத்திரம் தான் உயர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் கர்த்தர் மாத்திரம் தான் உயர்ந்திருக்கணும். ஆமென். உன் வீட்டுக்குள்ள புதுசாக கட்டின வீட்டுக்குள்ள அவர் மாத்திரம் தான் உயர்ந்திருக்கணும். ஆமென். அவருக்கு தான் முதலிடம். அவருடைய வார்த்தையின் சத்தம், அவருடைய துதியின் சத்தம், அவருடைய ஆராதனையின் சத்தம் உன் வீட்டிற்குள் எழும்ப 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 கர்த்தர் உன்னை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். யுத்தம் இருக்காது. ஆமென். நிம்மதியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு நாம் நிம்மதியை இழந்து அலைகிறோம். ஏதோ கர்த்தருக்கு பயப்படுறதுனால குடிக்க முடியல பிரதர், இல்லைன்னா அதையும் பண்ணி, அதெல்லாம் ஒரு காலத்தை பண்ணி விட்டு தான் வந்திருப்போம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம் அதால் செய்ய முடியல அப்படின்னு அதை விட்டுட்டு மற்ற எல்லா காரியத்தையும் செய்கிறது. இந்த பைபிளை எடுத்த ஒரே காரணத்துக்காக அப்படின்னு வேற ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, இதை எடுத்துட்டேன் அதனால. ஹல்லேலூயா. சிலருக்கு கோபம், முன்கோபம், அதில் ஒரு பெருமை, சுருன்னு கோபம் வரும் எதுக்கு எடுத்தாலும். கோபத்தால் நிறைய ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருப்போம். அது தெரியுமா உங்களுக்கு? நிறைய நண்பர்கள் நம்ம விட்டு விலகி போயிருப்பாங்க. சுருக்குன்னு நான் ரொம்ப சின்னதுலேயே ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஆகும். இது ஒரு பெருமை, பண்ணுறதே தப்பு. அந்த ஷார்ட் டெம்பரு உனக்கு விக்கிரகமாக மாறி நிற்கிது. அதை முதல்ல தகர்த்து உடைக்கணும். ஆமென். கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கொடுப்பார். அடுத்தது அவன் செய்த காரியம் என்ன? தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைகளின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. ஹல்லேலூயா. அடுத்தது அவன் செய்த காரியம் கர்த்தரை தேடுகிறான். ஆமென். கர்த்தரை தேடுகிறான். நீ கர்த்தரை தேட வேண்டும். எந்த நேரத்திலும் கர்த்தரை தேட வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, நான் என்ன செய்வதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே இங்கே போய் புலம்புறதை விட்டுட்டு கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்முடைய எல்லா புலம்பல்களையும் கொட்டி தீர்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். கர்த்தரை தேடுறான். எல்லா சூழ்நிலையும் தேடுறான். தினமும் தேடுறான். அனுதினமும் தேடுறான். எந்த நெருக்கம் வந்தாலும் தேடுறான். எந்த போராட்டம் வந்தாலும் தேடுறான். தானா எந்த முடிவும் எடுக்க மாட்டான். இன்னைக்கு நம்மளாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம குருவி மூளைக்கு என்ன தெரியுதோ அந்த முடிவை பண்ணிட்டு உடனே எஸ்கேப் ஆயிடுறது. அங்கேருந்து இதிலிருந்து எப்படி வெளியே போகிறது, இதிலிருந்து எப்படி ஜெயிக்கிறது, இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வெளியே வர்றதுன்னு சொல்லி நம்மே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்மளே அதிலிருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிப்போம். அது இல்லை, கர்த்தரை தேடி அவர் சமூகத்தில் போய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 அவரை தேடி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம், அவருடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்கிற ஒரு அனுபவம். நீ எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய காத்திருப்புக்கு தக்க பலனை கொடுப்பார். ஆமென். கொஞ்ச நேரம் வரைக்கும் காத்திருந்து கர்த்தர் பேசலன்னு ஒரு சலிப்பு தட்டி எனக்கு போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, எல்லாம் போதும், இனி நானே முடிவு எடுத்துக்கிறேன்னு சொல்லி நம்மளே எடுக்கிற முடிவு பிரச்சனைகளை கொண்டு வரும். தேசத்திற்குள் சமாதானம், வீட்டிற்குள் சமாதானம்னா அந்த குடும்பம் கர்த்தரை தேடுகிற குடும்பமாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். ஹல்லேலூயா. அதெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சொல்லுங்களேன். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறது என்னது? குறை குறை குறை. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் அதுக்குரிய ஆசீர்வாதமே வீட்டில் இல்லை. ஒரு முறை நான் பெங்களூர்ல இருந்து சென்னை வந்துட்டு இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் 2 பேர் என் கூட வந்தாங்க. 2 பேரும் கவர்மெண்ட்டில் டீச்சர்ஸ். அப்போது என் கூட வந்துட்டு இருக்கும்போது ட்ரெயினில் உட்காந்துருந்தாங்க. ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் இருக்கு. அப்போது அவங்க என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது என்னை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் ஃபாதரா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாம் நான் ஃபாதர் தான் அப்படி. நான் ஜீன்ஸு டிஷர்ட் தான் போட்டிருந்தேன். அதுக்குரிய எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. நான் கேட்டேன், எப்படி நான் ஃபாதர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? நான் ஒன்றுமே கையில் இல்லையே, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவங்க சார் உங்கள் முகத்திலே தெரியுது அப்படி. நம்ம முகத்தை டக்குன்னு திரும்பி கண்ணாடியில் திரும்பி பார்த்தேன். ஆண்டவர் ஏதாவது முத்திரகத்தில் போட்டாரா நமக்கு தெரியாமல் அப்படின்னு திரும்பி பார்த்தேன். எனக்கு எதுவும் தெரியல. சரி ஏதோ நம்ம முகத்தை பார்த்து சொல்கிறாங்க, சரி நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பேசிகிட்டே வந்தோம். அப்போ அவங்க காலுக்கு கீழே பெரிய ஒரு கட்டைப்பை இருந்தது. அந்த கட்டைப்பைக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபைல் இருந்தது. நான் சொன்னேன், ஏதோ பெரிய லேண்ட் பிஸ்னஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க போல இருக்குது, அதெல்லாம் இவ்வளோ பெரிய ஃபைல் என்ன பயங்கர பிஸ்னஸ் போல இருக்குது, லேண்டு ரியல் எஸ்டேட் தான் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வேறு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை டாக்டரை பார்த்துட்டு வரோம், சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு டாக்டரை பார்த்துட்டு இப்போ சென்னை போயிட்டுருக்கோம். என்ன பிரச்சனையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். என்ன பிரச்சனை பிரதர் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பித்தாங்க. நான் ஒரு கவர்மெண்ட்டில் டீச்சராக இருக்கேன், என் மனைவியும் கவர்மெண்ட்டில் டீச்சராக இருக்காங்க.
நான் 40,000, என் ஒய்ஃப் ஒரு 40,000 வாங்குறாங்க. அவங்க ஒரு ஊரில் இருக்காங்க, நான் ஒரு ஊரில் இருக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் தான் நாங்கள் சந்திக்கிறது. இதுக்கு நடுவில் நாங்கள் பார்ப்பது இல்லை. வீட்டுக்குள்ளே என்ன இந்த காசு வந்த உடனே 30ஆம் தேதி எங்கள் அக்கௌண்ட்டில் இந்த காசு வரும். அது எப்படி செலவாகும்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி எங்கள் கையை விட்டு போகணும்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் தொலைஞ்சு போயிட்டு 5ஆம் தேதி ஆனால் யாருக்கிட்ட போய் கடன் வாங்குறது, யாருடைய வாசலை போய் தட்டுறதுன்னு நாங்கள் இங்கும் அங்குமா அலைவோம். என்ன செய்கிறதுனே எங்களுக்கு தெரியாது பிரதர். அப்படி எங்கள் வாழ்க்கை இருக்குது. இவ்வளோ சம்பாதிக்கிற நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வாழலாம். ஒரு ஃபோன் வாங்குவோம், அந்த ஃபோன் எப்படி உடையனே தெரியாது. ஒரு நகை வாங்குவோம், அது எப்படி தொலையுதுன்னு எங்களுக்கே தெரியாது. ஒரு பேக்குள்ளே வைக்கிற பொருள் காணாமல் போகும், வீட்டுக்குள்ளே வைக்கிற பொருள் காணாமல் போகும். எல்லாத்தையும் இழந்து போகிறோம். இன்றைக்கும் நான் கடன்காரனாக தான் இருக்கிறேன். வாங்குகிற சம்பளத்தை நம்பரை தான் ஃபோனில் பார்க்குறேன். எல்லா இஎம்ஐ கடன் எல்லாம் கட்டி முடிச்சு கடைசியில் கையில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. திரும்பவும் கடன்காரனை தேடி தான் நாங்கள் அலைவோம். அப்புறம் கேட்டேன், இப்போ எதுக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். வாயில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நாங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். என் ஒய்ஃபுக்கு ஆறவே இல்லை. ஒருவேளை அது கேன்சராக இருக்குமோ நாங்கள் பயப்படுறோன்னு சொல்லி அங்கே டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னார். எல்லாம் கேட்டால் 2 பேரும் அழுகுறாங்க என் பக்கத்தில் உட்காந்து. கம்பார்ட்மெண்ட் சைலண்ட்டாக இருக்குது. இந்த சத்தம் தனியாக கேட்குது, அழுகிற சத்தம். இந்த அவ்வளோ ட்ரெயின் ஓடுற சத்தத்துலையும் நான் எல்லாம் அழுது. சரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கவலைப்படாதீங்க. இதுதான் பிரதர் எங்கள் வாழ்க்கை. நாங்கள் இந்த டினாமினேஷனில், இந்த சபையில் நாங்கள் பெரிய ஆட்கள். இந்த ஊழியத்தை தாங்குறேன், அந்த ஊழியத்தை தாங்குறேன், அவங்களுக்கு கொடுக்குறேன், இவங்களுக்கு கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறதையும் சொன்னார். எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப சந்தோஷம் பிரதர். இவ்வளோ ஊழியங்கள் நீங்கள் தாங்குறீங்களா, இவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் தாங்குறீங்களே எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல், ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க, சபைக்கு போகிறவங்களா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதுன்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கடைசியில் ட்ரெயின் வந்து எங்கே நின்றுச்சு தெரியுமா? சென்னை சென்ட்ரலில் வந்து நின்றுச்சு. சென்ட்ரலில் வந்து நின்ன உடனே அவங்க நோட்டு வாங்கி என் ஃபோன் நம்பரை எழுதிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்டேஷனில் இறங்கணுன்னு 2 பேர் தலைமையில கை வைக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். அவங்க இருதயத்தை எனக்கு முதல்ல கொடுக்க சொல்லு. அவன் கொடுக்குறதெல்லாம் சந்தோஷம்தான், எல்லாம் நல்லா தான் பண்ணுறான், அவன் இருதயத்தை எனக்கு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டவுட்டு. எப்படி தான் இந்த வார்த்தையை சொல்கிறது, எப்படி நான் இவங்ககிட்ட இதை எடுத்து சொல்லுவேன்? ஏன்னா இவங்க கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, இவங்ககிட்ட போய் ரட்சிக்கப்பட்டு நான் எப்படி சொல்ல முடியும்? எப்படி பெரிய சபையில் ஒரு அங்கமாக இருக்காங்களே அப்படின்னா, அவன் இருதயத்தை கொடுக்க சொல்லு அப்படின்னு கையை எடுத்துகிட்டு 2 பேருக்கு சொன்னேன். கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு பிரதர், உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்து நீங்கள் கர்த்தரை தேட பழகுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள், சீக்கிரத்தில் இந்த பொண்ணு இருக்கிற இடம் தெரியாமல் போகும்னு சொல்லி முடிச்சோன்னு அவர் சொன்னார், உண்மையாக இனிமேல் கர்த்தரை தேடுறேன், உண்மையான கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறேன், உண்மையாக நான் அவரை நம்புகிறேன் பிரதர். இனிமேல் எங்களுக்கு இந்த பலவீனங்கள் எங்களுக்கு வரக்கூடாது, செலவுகள் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஜெபிச்சு அனுப்பிட்டேன். அன்புக்குரியவர்களே, கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஃபோன் வந்தது எனக்கு. பிரதர் எங்களை ஞாபகம் இருக்குதா சொல்லுங்கள், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இன்றைக்கி அது கேன்சரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதியம் வீட்டில் கொஞ்சம் நிற்குது, எல்லா கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார், என் குடும்பத்தை கர்த்தர் மேலே எழுப்பி கொண்டு வருகிறார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடும் பொழுது கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தெய்வம் நிச்சயமாய் உங்களையும் வாழ வைப்பார், உங்களையும் கனப்படுத்துவார், உங்களையும் மேன்மைப்படுத்துவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். எந்த ரிப்போர்ட்டாக இருந்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் மாற்றுவார். கர்த்தரால் உடைக்க எல்லாம் முடியும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட சொல்லுங்களேன், சொல்ல ஆகும். ஆமென். அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா சொன்னதுதான், அதை யாராலும் மாற்றி நிறுத்தவே முடியாது. ஆமென். அதை 100% கர்த்தர் அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீ கர்த்தரை தேட பழக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவது மாத்திரமல்ல, அடுத்தது தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைகளின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. ஹல்லேலூயா. முதலாவது தன்னுடைய குடும்பத்திற்கு, தனக்கு, தன் தெருவுக்கு, அடுத்தது தன்னுடைய தேசத்திற்கு நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க அவன் கற்பிக்கிறான். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லணும்? வசனத்தை கத்து கொடுக்கணும். ஆமென். சொல்ல மாட்டீங்களே? உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு இந்த இயேசுவை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். ஆமென். சொல்ல மாட்டீங்களே? இருக்கிறதுலே பயங்கர பவர்ஃபுல் எதுல தெரியுமா இருக்கு? காஸ்பல்ல தான் இருக்குது. ஆமென். காஸ்பல் ரொம்ப பவர்ஃபுல். ஒரு மனுஷருக்கு ரட்சிப்பை கொடுத்து உட்கார வைப்பது இந்த காஸ்பல் தான். அதை நீங்களும் நான் என்ன பண்ணணும்? போற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, உட்கார்ற இடத்துல, பழகிற இடத்துல இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா
ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீன்னு ஒரு கடையில் போட்டானா அதை பற்றி நம்ம எத்தனை இடத்துல சொல்லுவோம். நான் போய் வாங்கிட்டேங்க, நீங்களும் என்ன பண்ணுங்க, வாங்கி உருப்பிடாம போங்க. நான் போய் கடன் பட்டு வாங்கிட்டேன், நீ என்ன பண்ணு, போய் உடனே ஓடி போய் அந்த கடையில் போய் வாங்கிரு, விட்டுறாத. அற்ப பொருளுக்கு நாம் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டை காட்டுவோனா, கர்த்தர் விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிற இந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் எப்படி சொல்ல வேண்டும்? ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடத்தில், நீ வேலை செய்கிற இடத்தில், நீ படிக்கிற இடத்தில், நீ பழகுகிற இடத்தில், நீ பேசுகிற இடத்தில் இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தியே ஆக வேண்டும். இது கர்த்தர் நமக்கு விதித்திருக்கிற கட்டளை. ஹல்லேலூயா. 1000 ஆத்துமாக்கள் பெரிய தரிசனம் தான். ஆனால் இந்த 1000 ஆத்துமாக்களை கொண்டு வருவது யாருடைய கையில் இருக்கிறது? சொல்லுங்க. ஒரு ஆடு மேய்க்கிறார்னு வைங்க, ஒருத்தர் ஆடு மேய்க்கிறார். இனப்பெருக்கம் செய்கிறது மேய்ப்பனோட வேலையா, மந்தையோட வேலையா? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. மந்தையோட வேலை. இனப்பெருக்கம் செய்வது யாருடைய வேலை? ஆத்துமாக்களை கொண்டு வருவது யாருடைய வேலை? சொல்லுங்க. கொண்டு வரது யாருடைய வேலை? டீ கடைக்கு மட்டும் 4 பேரை கூட்டு போறோமே டீ குடிக்கிறதுக்கு. 10 ரூபா டீக்கு நான் மட்டும் போக மாட்டேன், நீ வந்தாதான் போவன் அட்டம் பிடிச்சி உக்காந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சால் கூட நீ முடிச்சிட்டு வா, உனக்காக வெயிட் பண்ணுறேன் கடைசிக்கு டீயே குடிக்காமல் போய் வேலை செய்கிறவங்களுக்கு அப்படி நடக்கும். அதுக்கு மட்டும் எல்லா இடத்துக்கும் ஜோடி போட்டு சுற்றுறது. ஆனால் சர்ச்சுக்கு வா அப்படின்னு நம்ம யாரையாவது கூப்பிட்டுருக்கோமா? ஹல்லேலூயா. சபை மந்தைகளினால் அலங்கரிக்கப்பட்ட சபையாக இருக்க வேண்டும். ஆமென். கூட்டத்தினால் நிரப்பப்பட்டு அலங்கரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும், நான் மட்டும் இந்த இயேசு கிட்ட வந்தா போதும், நான் மட்டும் நின்னா போதும், நான் மட்டும் ஊழியம் பண்ணா போதும், நான் மட்டும் பரலோகம் பண்ணா போதும், அது சுயநலமான வாழ்க்கை. முடிந்த வரைக்கும் சொல்லணும்யா, இந்த இயேசு கிட்ட வந்து நீங்க என்ன நன்மையை அனுபவிச்சீங்க அதை மட்டும் சொல்லுங்க. சும்மா கதெல்லாம் சொல்ல வேணாம். உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சாரு அதை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் அதை மாத்திரம் சொல்லுங்க. சுவிசேஷம் சொல்லும்போது ஒரு அற்புதம் நடக்கும். என்ன தெரியுமா? நீ என்ன டிப்ரெஷனில் இருக்கும்போதும் இயேசுவை பற்றி ஒருத்தங்கிட்ட பேசினா முதலாவது கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கிடுவார். உன்னுடைய டிப்ரெஷன் உடஞ்சிடும். இயேசுவை குறித்து பேச 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 உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டு கர்த்தர் சமாதானமான சூழ்நிலை கொடுப்பார். அவ்வளவு வல்லமை. ஆமென். யூதாவுக்கு வசனத்தை கற்பிக்கிறான், அவருடைய நியாயப்பிரமாணத்தை கற்பிக்கிறான். கற்றுக்கொள்ளுங்கள், கேளுங்கள் என்று சொல்லி அவன் கற்பிக்கிறபடியினால் அடுத்தது என்ன நடக்குதாம்? வாசிக்க கேட்போம். யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. போதும். அவனுக்கு முன்பாக ராஜ்யபாரம், மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். முதல்ல விக்கிரகத்தோப்பு விக்கிரகம் அதை அழிச்சான். இப்போ விக்கிரகம் மேடையை சேர்த்து அழிக்கிறான். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. இன்னைக்கு முழுமையான அர்ப்பணிப்பில் தான் பிரச்சனையே இருக்குது நம்மக்கிட்ட. முழுமையாய் அர்ப்பணிக்கிறதெல்லாம் கோளாறே இருக்குது. முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டிய இடத்தில் தான் அர்ப்பணிக்காமல் இது மாத்திரம் ஒரு ஓரமாக நான் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், அந்த சிகரெட்டை மட்டும் என்னால் விடவே முடியல. எப்படி? எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு அவர் பாதத்தில் வச்சுட்டேன், என் பிள்ளைய வச்சுட்டேன், என் பொண்டாட்டியை வச்சுட்டேன், எல்லாரையும் வச்சுட்டேன். ஆனால் இந்த குடியை மட்டும் லைட்டாக, அது என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸு கூட மட்டும் லைட்டாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் முதல்ல அடிச்சு நொறுக்கினதை விட அடுத்தது அடிச்சு நொறுக்கிறான் பாருங்க மொத்தத்தையும். எதுவும் மேன்மை இல்லை, எதுவும் நிரந்தரமும் அல்ல. இயேசு மாத்திரமே நமக்கு நிரந்தரம். இயேசு மாத்திரம்தான் நமக்கு நிரந்தரம். அவர்தான் நமக்கு நம்பிக்கை, அவர்தான் நமக்கு போதுமானவர், அவரே நம்முடைய வாழ்க்கையில் பலனாக இருக்கிறவர். அவருடைய பிரசனத்திற்குள் நீங்கள் நான் தங்கியிருப்போம். இந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் தேசத்தை அமெரிக்கையாய் மாற்றுகிறார், சமாதானமாய் மாற்றுகிறார், யுத்தம் இல்லாதபடி மாற்றுகிறார். உன்னை சுற்றிலும் சத்துருக்கள் இல்லாதபடிக்கு உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களின்படி கர்த்தர் உங்களை 100% ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில் வேகமாய். ஹல்லேலூயா.
உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள் பார்க்கலாம். வேகமாய் நான் முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் அப்பா. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே என் வீட்டிற்குள் சமாதானத்தை தாரும். இன்னைக்கு எந்தெந்த வீட்டுக்குள்ள எல்லாம் சமாதானம் இல்லையோ, எந்தெந்த வீட்டில எல்லாம் போராட்டங்கள் இருக்கிறதோ, எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் கொடுப்பார், ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்ய போகிறார். கர்த்தருடைய கரம் இப்பொழுது அற்புதம் செய்ய போகிறது. ஓ ஒரு மனம் இல்ல பிரதர், என் வீடு ஒரு நரகத்தை போல் இருக்கிறது என்று யார் யாரெல்லாம் கதறி நிற்கிறீர்களோ, உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும்படி இயேசு உங்கள் அருகே வந்திருக்கிறார். இயேசு உங்கள் அருகே வந்திருக்கிறார். இயேசு உங்கள் அருகே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. அப்பா சமாதானத்தை தாரும் ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தில் சமாதானத்தை தாரும், நிம்மதியை தாரும் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீது தனக்கு வந்த எல்லா நெருக்கத்திலும் எல்லா போராட்டத்திலும் தாவீது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நீர் மாத்திரம் என் நம்பிக்கை என்று சொல்லி, ஓ ஸ்தோத்திரம், அந்த நம்பிக்கையான ஜெயத்தை நாம் பிடித்துக்கொண்டு ஓ அவருடைய வார்த்தைக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. உனக்கு பெரிய வேலை எதுவும் செய்ய சொல்லலமா ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்ய சொல்லல, மிகவும் அற்பமான ஒரு காரியம். அவருடைய வார்த்தையின்படி நட, அவருடைய வார்த்தையின்படி நட. கர்த்தருக்கு தர வேண்டிய நேரத்தையும் கனத்தையும் கர்த்தருக்கே கொடு. காரணம் என்ன தெரியுமா? சகல துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை, எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்மை மாத்திரங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மை மாத்திரங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தினால் நிரப்போம். பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கரத்தில் கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. நான் ஒரு அப்பிரயோஜனமான மனிதன், கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். சகல துதி கனமகிமை ஸ்தோத்திரங்கள் யாவும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.